ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 14. எபிசோடு 13 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ நான் கொண்டு வந்திருக்க மெட்டீரியலை வச்சு எனக்கு ஒரு ஸ்வாடு செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்குறான். நம்ம ஆள் கொண்டு வந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் அந்த பிளாக் ஸ்மித் அப்படியே ஷாக் ஆகுறான். ஏன்னா அது சாபம் வாங்கின லைட் டிராகனோட செம ஷார்ப்பான பல்லு. டிராகன் பல்லோட சைஸை பார்த்து பிளாக் ஸ்மித்துக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இது உனக்கு எங்கடா கிடைச்சதுன்னு ஷாக் ஆகி போய் கேட்குறான். அதுக்கு நம்மால் இது 2வது சீக்ரெட் கிஃப்ட்னு சொல்கிறான். வழக்கம் போல் இங்கேயும் ஃபுல் கதையை சொல்லாமல் நம்மால் மலுப்புறான். பிளாக் ஸ்மித் பயத்தில் ஆட நம்மால் அவன்கிட்ட, பாஸ் ஆல்ரெடி மேஜிக் பிரேசர் செஞ்சிட்டீங்க, இப்போ இந்த டிராகன் பல்லை வச்சு நைஃப் செய்கிற வெறித்தனமான சான்ஸை மிஸ் பண்ணாதீங்கன்னு உசுப்பேத்துறான். இப்போ ஒரு வார்த்தை போதும் அந்த மெக்கானிக்கு வெறி பயங்கரமாயிருது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட பயங்கரமான அவுட்புட்டை கொடுப்பேன்னு சபதம் போடுறான். தன்னோட பேரை கேலியன் ஹால்பர்ட்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த பிளேடை செஞ்சு முடிப்பேன்னு வெறித்தனமாக சொல்கிறான். இதே டைலாக்கை இவன் முன்னாடியும் கேட்டிருக்கதால இந்த மனுஷன் இன்னும் மாறவே இல்லைன்னு நம்மால் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அவன் ஓவரா சீன் போட்டாலும் அவனுக்கு வேலை மேலே இருக்கிற அந்த வெறியை பார்த்து நம்ம ஆளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. அவன் சொன்னதை கெத்தா ஓகே பண்ணுறான். டிராகன் பல்ல கேலியன் கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த வாட்டி என்ன மாதிரி ஒரு மாசான பிளேடு வரப்போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஆள் அங்கேருந்து கிளம்புறான். கேலியன் உடனே வேலையை ஆரம்பிக்க வெறியோட காத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணா பிளாட்டினம் மேன்சனில் இருக்க நம்ம ஹீரோவோட ரூமை காட்டுறாங்க. இந்த பிளேடு ரெடியாக எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆகும்னு நம்மளால யோசிக்கிறான். அப்படியே நம்மளோட மைண்டு டியூக் ட்ராக்கரோட பண்ண ஃபைட்டுக்கும் முடிஞ்சா மறுபடியும் வாடானா அவன் கொடுத்த அந்த லெட்டருக்கும் போகுது. அந்த மேட்டர் நடந்து இப்போ 1 வாரம் ஆயிடுச்சு. நம்ம ஆளு வேணும்னே அந்த இன்விடேஷனை கண்டுக்காம மொக்க பண்ணி வச்சிருக்கான். டியூக் ட்ரேக்கர் மாதிரி ஒருத்தன் இந்த அவமானத்தை சும்மா விட மாட்டான். கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும்னு நம்ம ஆளு வெயிட் பண்றான். நம்மளால நினைச்ச மாதிரியே ஒரு வெறித்தனமான ப்ரெஷரோட அந்த ரூமுக்குள்ள சடன்லி என்ட்ரி கொடுக்குறான் டியூக்கு. வர சொல்லியும் ஏன்டா வரவே இல்லைன்னு நம்ம ஆளை பார்த்து கத்துறான். வர டேஞ்சரை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆளை அலாட் ஆகுறான். டியூக்கோட கொலவெறி அந்த ரூம் முழுக்க பரவ உண்மையை சொல்லுடான்னு மிரட்டுறான். உங்களை மறுபடியும் எதிர்த்து நிற்க எனக்கு ஐடியா இல்லை, அதான் வரலன்னு நம்ம ஆளு சொல்ல வரான். ஆனால் டியூக் அவன் பேச்சை பாதியிலே கட் பண்ணுறான். அந்த மொக்க சாக்கெல்லாம் என்கிட்ட சொல்லாதன்னு சொல்லி நம்ம ஆள் யோசிக்கிறதுக்குள்ள நம்ம ஆளோட காலரை பிடிச்சி தூக்கி வெளியில் வீசுறான். விண்டோ வழியாக பில்டிங்குக்கு வெளியே வந்து காற்றுல பறக்கும்போது தான் இவ்வளவு பயங்கரமான உயரத்திலிருந்து நாம் கீழே விழப்போறன்றதே நம்ம ஆளுக்கு புரியுது. டியூக் அடித்த அடியாலையும் காற்றுல வேகம் அதிகமானதாலையும் நம்ம ஆளு ரத்தத்தை கேட்குறான். கீழே குனிஞ்சு பார்த்தா இந்த உயரத்திலிருந்து விழுந்தா ஸ்பாட் அவுட்டு தான். எந்த ஸ்கில்லும் நம்மளை காப்பாற்றாதுன்னு தெரியுது. எப்படியாவது ஸ்பீடை குறைக்க நம்மளால எதையாவது பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்மளால கீழே விழுந்து சாகிறதுக்குள்ள டியூக் காற்றுலேயே பறந்து வந்து நம்ம ஆளோட தொண்டையை பிடிச்சி நடுவழியிலே லாக் பண்ணுறான். அவனை அப்படியே காற்றுல தொங்க விட்டு, எனக்கு சவால் விட இஷ்டம் இல்லைன்னு சும்மா பொய் சொல்லாதடா, நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு டியூக் வெறியோட கேட்குறான். வேணும்னே வராமல் பந்தா காட்டுறது என்ன வம்பு இழுக்கிற மாதிரி இருக்குன்னு டியூக் கத்துறான். இவன் நம்மளை வச்சு செய்கிறான்னு புரிஞ்சும் நம்ம ஆள் பயப்படாமல் டியூக் வைக்கிற 5 செகண்ட்ஸ் கவுண்ட் அவனை செம்மையாக கலாய்க்கிறான். டியூக் அடுத்த நம்பரை சொல்லும்போது நம்ம ஆள் ட்விஸ்ட் வைக்கிறான். நீங்கள் தான் அந்த சீக்ரெட் கார்டன் கீப்பர் டெக்ஸ்டர்னு நம்மளால சொல்லவும் டியூக் முகத்தில் ஒரு வில்லங்கமான சிரிப்பு வருது. சாட்டிஸ்ஃபை ஆன டியூக் நம்ம ஆளை மறுபடியும் ரூமுக்குள்ளே தூக்கி வீசுறான். நம்ம ஆளை பார்த்து, நீ சொன்னது கரெக்டு தான், நான் ஒரு காலத்தில் ட்ரேக்கரோட பிளாக் நைட்டாக இருந்தவன் தான் டியூக் ஒத்துக்கிறான். தான் டியூக் ட்ரேக்கர்னு கெத்து காட்டவும் நம்ம ஆளு டக்குன்னு ரூட்டை மாத்துறான். உயிர் முக்கியம்னு முடிவெடுத்து, பாஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு அப்படியே பல்ட்டி அடித்து சரண்டர் ஆகுறான். இவன் டக்குன்னு டோனை மாத்துறத பார்த்து டியூக்கே ஷாக் ஆகுறான். எதுவும் பண்ணலை பாஸ்ன்னு நம்ம ஆள் மலிப்பிக்கிட்டு, ஒரு பிளாக் நைட் எப்படி சாதாரண ஆளாக மாற முடியும், அப்படி ரேங்க் குறைய வாய்ப்பே இல்லையேன்னு கேட்டு செம ஷாக் ஆகுறான். ரேங்க் ஏறும் இறங்கும் அதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு டியூக்கு பாஸ்ட்டை பற்றி பேசாமல் மேட்டரை ஸ்கிப் பண்ணுறான். அப்புறம் நம்மளால ஒரு மாதிரியாக உத்து பார்க்குறான். நம்மளால நீங்கள் என்கிட்ட உண்மையாக இருந்தால் நானும் உங்ககிட்ட உண்மையாக இருப்பேன் பாஸ்ன்னு ஒரு டீல் போடுறான். யாருன்றது உங்களுக்கு பஸ்ல இருந்தே தெரியும்னு சொன்ன நம்ம ஆளு, நான் உங்ககிட்ட அஃபிஷியலாக அசிஸ்டண்டாக சேரத்தான் வந்தேன்னு பிளானை போடுறான். நம்ம ஆளோட இந்த தில்லான பேச்சை கேட்டு டியூக் அப்படியே ஷாக் ஆகுறான். கொஞ்ச நேரம் யோசிச்ச டியூக் டக்குன்னு, ஓகே நான் உன்னை என் அசிஸ்டண்டாக ஏற்றுக்கிறேன்னு சொல்ல நம்ம ஆளுக்கு அதை நம்பவே முடியலை. அப்பாடா சான்ஸ் கிடச்சிருச்சு, கைவிட்டு போகிறதுக்குள்ளே லாக் பண்ணணும்னு நினச்சி டக்குன்னு அங்கேயே முட்டி போட்டு உட்காடுறான். இனிமே நீங்கள் தான் எல்லாம், உங்கள் பேச்சை கேட்டு உண்மையாக நடப்பேன்னு ஒரு பழைய ஸ்டைல் சபதத்தை எடுத்து நம்ம ஹீரோ மாஸ் காட்டுறான். இந்த காலத்தில் இந்த சபதமெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்னு டியூக்கே இவனை பார்த்து ஆச்சரியப்படுறான்.
இப்போ அஃபிஷியலாக அசிஸ்டண்ட் ஆனதும் நம்ம ஆள் அடுத்த கேள்வி கேட்குறான். நம்ம ஆள் மாஸ்டர்னு கூப்பிடுறத கேட்டு டியூக் முறைச்சாலும் கேள்வி கேட்க பர்மிஷன் தரான். பெரிய ஜீனியஸான ஆண்ட்ரேவே உங்ககிட்ட அசிஸ்டண்டாக சேர வருஷக்கணக்காக பிச்சை எடுத்தான். ஆனால் என்னையா இவ்வளவு ஈஸியாக சேர்த்துக்கிட்டீங்கன்னு நம்ம ஆள் கேட்குறான். என்கிட்ட ஏதோ பெரிய வெறித்தனமான பவர் இருக்குன்னு டியூக் நினச்சிருப்பாரோன்னு நம்ம ஆள் காலரை தூக்கி விட்டுக்கிறான். காரணத்தை நீயே கெஸ் பண்ணிடான டியூக் கவுண்டர் கொடுக்க, நான் இந்த ஃபேமிலியோட ஒரிஜினல் ஜீனியஸ் அதான்னு நம்ம ஆள் ஜோக்கா சீன் போடுறான். நம்ம ஆளோட கெத்தை பார்த்து சிரித்த டியூக், டே சும்மா டேலண்ட்டை மட்டும் பார்த்துருந்தா நான் அந்த டியூரின் ஃபேமிலி வெறித்தனமான பொண்ணையாவது சூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நம்ம ஆளை மொக்க பண்ணுறாரு. உன்னோட டேலண்ட்டை விட உன்னோட அந்த விடாமுயற்சி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா சும்மா டேலண்ட்டு மட்டும் இருந்தால் ரெட் நைட்டோ பிளாக் நைட்டோ ஆக முடியாதுன்னு டியூக் சொல்கிறாரு. லைஃப்பில் கஷ்டமே படாத ஏகப்பட்ட ஜீனியஸுங்க சும்மா பேருக்கு தான் சுற்றுவாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சின்னதாக ஒரு கஷ்டம் வந்தால் கூட இந்த பந்தா காட்டுற ஜீனியஸுங்க டக்குன்னு கொலாப்ஸ் ஆகிடுவாங்கன்னு டியூக் சொல்ல நம்மளால் அதை ஒத்துக்கிறான். பெரிய ஜீனியஸ்னு சீன் போடுற பல பேரால் ப்ளூ நைட் லெவலை தாண்டி மேலே வரவே முடியாதுன்னு டியூக் தெளிவாக சொல்கிறாரு. அட்வைஸை முடிச்சுட்டு டியூக் இப்போ ஆக்ஷனில் இறங்குறாரு. கிளம்பு, உன்னோட ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்ல நம்மளும் ஹாப்பியாக அவரை ஃபாலோ பண்ணுறான். வெஸ்டர்ன் க்ரீன் ஹவுஸுக்கு அடியில் இருக்கிற ஒரு சீக்ரெட் ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி ஒரு இடம் அங்கே இருக்கிறதே நம்ம ஹீரோவுக்கு இப்போ தான் தெரியும். டியூக் சொன்ன மாதிரி நம்ம ஆள் ஓட ஆரம்பிக்கிறான். என்ன ட்ரைனிங் கொடுக்க போகிறாருன்னு யோசிச்சுக்கிட்டே 3 மணி நேரமாக நான் ஸ்டாப்பாக ஓடுறான். நம்ம ஆளோட எனர்ஜியை டெஸ்ட் பண்ண டியூக் இந்த ஸ்கெட்சு போட்டிருக்காரு. ஒரு வழியாக டியூக் ஸ்டாப்னு சொல்லவும் டயர்டான நம்ம ஆள் அப்பாடான்னு நிற்கிறான். அடுத்து என்ன பண்ணணும் மாஸ்டர்னு நம்ம ஆள் மரியாதையாக கேட்க டியூக் பதிலே சொல்லாமல் சடனாக பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறாரு. கேள்வி கேட்குறதே டெஸ்ட்டோட ஒரு பார்ட்டுன்னு டியூக் புரிய வைக்க நம்ம ஆள் அலாட் ஆகி டாட்டூ இருக்கிற கையை வச்சு அந்த அட்டாக்கை மாசா பிளாக் பண்ணுறான். ஆள் சடன்லி ஒரு பேக் ஃப்ளோ கவுண்டர் அட்டாக் கொடுக்க அதை எதிர்பார்க்காத டியூக்கே ஒரு செகண்ட் ஆஃப் ஆகிடுறாரு. அந்த அட்டாக்கோட ப்ரெஷரில் 2 பேருமே கிரவுண்டில் அப்படியே பின்னாடி ஸ்கிட் ஆகி நிற்கிறாங்க. டியூக் கோவப்படாமல் அவரோட கையை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு நம்மளால பார்க்குறாரு. உன் பல்ஸை யாருக்குமே செக் பண்ண விடாமல் மறைக்கிறியே, அதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்குன்னு டியூக் கேட்குறாரு. மேட்டர் ரொம்ப க்ளோஸாக போகுதுன்னு புரிஞ்ச நம்ம ஆள் பேசாமல் சைலண்ட் ஆகுறான். அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் ரூமில் இருந்து உன்கிட்ட ஏதோ இடிக்குதுடான்னு டியூக் டவுட் படுறாரு. 500 ரவுண்டு ஓடினதுக்கு அப்புறமும் உன்கிட்ட ஆறா எனர்ஜியே இல்லை, பல்ஸையும் காட்ட மாட்டேங்கிற, உண்மையை சொல்லு, நீ யாருடான்னு டியூக் மிரட்டுறான். நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவனால் இன்னும் ஆறா எனர்ஜியை யூஸ் பண்ண முடியாதுன்றது தான் உண்மை. அன்னைக்கு வந்து அந்த கோல்டன் லைட் மேட்டர் ஆல்ரெடி ஊர் முழுக்க பரவி இப்போ டியூக் வரைக்கும் வந்திருக்கு. அந்த சீன் தான் என் கவனத்தை உன் பக்கம் இழுத்துச்சின்னு சொன்ன டியூக் நம்ம ஆளுக்கு என்ன பவர் கிடைச்சிருக்குன்னு பார்க்க ரொம்ப க்ளோஸாக வரான். உன்னோட பல்ஸை காட்டுன்னு டியூக் சொல்ல நம்மளால உள்ளுக்குள்ளே பதறனாலும் வெளியில் காட்டிக்காம நோ சொல்கிறான். ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட மொத்தமும் க்ளோஸ் ஆகிடும்னு அலாட் ஆகுறான். ஆனால் டியூக் நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல, சும்மா ஆர்வம் தான்னு சொல்கிறான். சிச்சுவேஷன் சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆள் பாஸ்ட் லைஃப் மாதிரி கண்டபடி பொய் சொல்லாமல் பாதி உண்மையை வச்சே சமாளிக்கலாம்னு ஸ்கெட்ச் போடுறான். நம்ம ஆளோட சிஸ்டமும் இந்த பிளான் ஓகே தான்னு க்ரீன் சிக்னல் கொடுக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.